ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல பர்சன்டேஜ் சதவிகிதம் டாபிக்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது நம்மளுடைய பிராக்டிஸ் செட் 2. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பிராக்டிஸ் செட் 1 பார்த்திருக்கோம். பிராக்டிஸ் செட் 1லயும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் பர்சன்டேஜ் டாபிக்ல இருந்து பார்த்திருக்கோம். அது வந்து உங்களுக்கு பேசிக் கொஸ்டின்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சில இந்த டாபிக்ல பேசிக்கா கேட்டா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிராக்டிஸ் செட். இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட் லெவலா இருக்கும், அதாவது மாடரேட் டு ஹார்ட் லெவல்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் நீங்க கான்செப்ட்ல கிளியரா இருந்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஒன் லைன்ல ஆன்சர் போட்டுற முடியும். ஓகேங்களா? சோ அது எப்படி சால்வ் பண்ணும்? அப்ப கான்செப்டுக்கான வீடியோ கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். பேசிக் கான்செப்டுக்கு மட்டுமே ஒரு 5 வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த 5 வீடியோ கிளாஸஸ்மே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல வந்துட்டு என்னென்ன டைப்ஸ்ல எல்லாம் பர்சன்டேஜ் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத டீகோட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு டைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் அதை எப்படி கன்வென்ஷனல்ல போடணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன, அண்ட் அதை எப்படி ஷார்ட்கட்ல போடணும் அப்படிங்கிற டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்திருக்கோம். சோ இந்த 5 வீடியோ கிளாஸஸ் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் பர்சன்டேஜ் பிளேலிஸ்ட்னு இருக்கும் நம்மளுடைய பிஏ புக் யூடியூப் சேனல்ல, இந்த சேனல்ல கிடையாது. ஓகேங்களா? பட் பிராக்டிஸ் செட் 1 எங்க அவைலபிளா இருக்கும் அப்படின்னா இதே சேனல்ல உங்களுக்கு பிராக்டிஸ் செட் 1 வந்து அவைலபிளா இருக்கும். சோ இந்த ரெண்டுக்குமான, அதாவது பிளேலிஸ்டுக்கான லிங்க் பிளஸ் இந்த பிராக்டிஸ் செட் 1க்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இந்த பிராக்டிஸ் செட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் டஃபா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், பட் யூ கேன் ஆன்சர் இன் ஒன் லைன். சோ அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு பிராக்டிஸ் செட் 1 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிராக்டிஸ் செட் 2 போங்க. அப்பதான் உங்களுக்கு சிம்பிளா புரியும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், இது உங்களுக்கு பிராக்டிஸ் பேப்பர் தான். சோ அதனால கொஸ்டின் பாத்துக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு நீங்களா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சரை மட்டும் இங்க செக் பண்ணிக்கோங்க, மறுபடியும் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 30%, 50% எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. அதாவது ஒரு பொருளுக்கு ஃபர்ஸ்ட் 30% தள்ளுபடி கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொருள் ஓடல, அதனால ஷாப்கீப்பர் என்ன பண்றாருன்னா இன்னொரு 50% வந்து தள்ளுபடி கொடுக்கறாரு. 30 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் 50 கொடுக்கறாருன்னா இந்த மாதிரி 2 முறை அவர் தள்ளுபடி கொடுத்ததுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் டைமே அவர் எவ்வளவு கொடுத்திருந்தா வந்து இந்த தள்ளுபடிக்கு ஈக்குவலா இருந்திருக்கும். 2 டைம் கொடுக்கறதுக்கு பதிலா ஒன்ஸா கொடுத்திருந்தா அது எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினை ஒரு சிலர் வந்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவீங்க. பிளஸ் ஆர் மைனஸ், இங்கே பிளஸ் ஆர் மைனஸ், இங்கே பிளஸ் ஆர் மைனஸ். ஏன்னா இந்த பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்கக்கூடிய தள்ளுபடிகள், அதாவது வேல்யூஸை பொறுத்து மாறுபடும். குறையுது அப்படின்னா மைனஸ் போடணும், அதுவே அதிகரிக்குதுன்னா பிளஸ் போடுவீங்க, தள்ளுபடினாலும் மைனஸ் பண்ணுவீங்க. அது எல்லாமே உங்களுடைய இது. சோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இது வந்து மாறும். ஓகேங்களா? பட் நான் இந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ண சொல்ல மாட்டேன். பிகாஸ் இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தள்ளுபடிகள் அப்படிங்கும் போது எக்ஸ்ங்கிறதும் மைனஸ் தான், ஒய்ங்கிறதும் மைனஸ் தான், பட் இங்க வரும் பொழுது பிளஸ் ஆயிடும். பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 போட்டிருப்பாங்க. சோ இந்த பிளஸ் மைனஸ் மாத்தி போட்டீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் தப்பா வந்துடும். சோ அதனால பெட்டர் ஆல்வேஸ் ஒரே ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறையுது அப்படின்னாலே, குறைக்கிறாங்க குறையுது அப்படின்னாலே 100 மைனஸ், அதிகரிக்குது அப்படின்னா 100 பிளஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ஒரு பொருளுடைய விலை இனிஷியலா எனக்கு என்ன இருந்துச்சுன்னு தெரியாது, சோ அதனால எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். அந்த பொருளுடைய விலைய ஃபர்ஸ்ட் எவ்வளவு தள்ளுபடி பண்றாங்கன்னா 30% தள்ளுபடி பண்றாங்க. அப்போ நீங்க ஒரு பொருளுடைய விலைய 30% தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்து வாங்குவீங்க? 70% கொடுத்து வாங்குவீங்களா? கரெக்டா? சோ 100% அந்த பொருளோட விலை, அதுல 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா we have to pay only 70%. அப்ப 70% எப்படி எழுதலாம்? 70 by 100 எழுதலாமா? சோ அதைத்தான் சொல்றோம், தள்ளுபடின்னு கொடுத்து 100 மைனஸ். அப்ப 100 மைனஸ் 30 is 70. ஓகேங்களா? அடுத்தது இன்ட், அதுக்கப்புறம் எவ்வளவு தள்ளுபடி பண்றாங்க? 50% பண்றாங்களா? சோ அப்ப 50% அப்படின்னா இதுவும் தள்ளுபடி தான், அப்ப 100 மைனஸ் தான். அப்ப 100 மைனஸ் 50 என்னது? 50 வரும். அப்ப இப்படி வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஃபார்மேட் எழுதும் போது எப்பவுமே ஒரு 100 கீழே வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ணாதீங்க. மீதி இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுங்க. 10க்கு 10 கேன்சல், 10க்கு 10 கேன்சல். அப்போ 35
by 100 எக்ஸ்னு வந்துருமா IL 35 ஓகேங்களா. சோ அப்ப இந்த 35 by 100 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் 35% எழுதலாமா. அப்ப 35% of x, அதாவது அந்த பொருளுடைய விலை இனிஷியலா எக்ஸ்ன்னு இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க எவ்வளவு பே பண்றீங்கன்னா 35% தான் பே பண்றீங்க. அப்ப எவ்வளவு சதவீதம் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 65% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுடைய வர ஆன்சருமே நீங்க எப்படி செக் பண்ணணும்னா 100 விட எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுதான் அதிகமான சதவீதம். ஓகேங்களா. 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கோ அதுதான் உங்களுக்கு கொடுத்த தள்ளுபடின்னு அர்த்தம். இப்போ 35% ஆஃப் எக்ஸ்னா ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ன்னு இருக்கு அப்படின்னா 100% இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 100% வேல்யூ 1. சோ அப்ப 100% இருந்தது, இப்ப 35% ஆஃப் எக்ஸ் தான் இருக்கு அப்படிங்கும் பொழுது எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்கன்னா 65% ஆஃப் எக்ஸ்ங்கிறதா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ அப்ப உங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஓவராலா கொடுத்திருக்காங்க அப்படின்னா 65%. நிறைய பேர் கேட்கலாம், ஏன் 35 போட்டிருக்கலாம்ல அப்படின்னு. அதனாலதான் ஆப்ஷன்லயும் உங்களுக்கு இது கொடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம பே பண்ணதை வச்சுதான் இந்த கால்குலேஷன் போகுது. அதாவது தள்ளுபடியை வச்சு நான் இங்க டைரக்டா 30, 15 போட்டிருந்தா அது வேற கணக்கு, அப்படி போடவும் கூடாது. ஓகேங்களா. நான் என்ன பண்றேன்னா 30% தள்ளுபடி கொடுத்துட்டாங்கன்னா மீதி நான் 70% பே பண்ணும். அடுத்தது இதுல 50% தள்ளுபடி கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு 50% நான் பே பண்ணா போதும். சோ அப்படிங்கும் போது நான் பே பண்றதுதான் வச்சு இங்க கொடுத்துருக்கேன். அப்படிங்கும் போது நான் பே பண்றது 35%னா அப்ப எனக்கு டிஸ்கவுண்ட் 65% கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதா இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது ஃபைனல் ஆன்சர் 100 விட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுதான் ஆன்சர். அதே மாதிரி 100 விட கம்மியா இருக்குன்னா எவ்வளவு 100 விட கம்மியா இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின், ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட 25% குறைவு எனில் ஏயின் சம்பளத்தை விட பியின் சம்பளம் எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏ பி அப்படின்னு சொல்லி 2 நபர்கள் இருக்கிறார்கள். இதுல ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட 25% குறைவுட்டாங்க. அப்ப பியை விட ஏ வந்து கம்மின்ட்டாங்க. ஓகேங்களா. எவ்வளவு 25%. அப்போ இந்த இடத்துல ஏ இஸ் கம்பேர்டு வித் பி, ஏவை வந்து பியோட கம்பேர் பண்ணி பில இருந்து பியை பொறுத்து சொல்றாங்க. பி வந்து 100% வாங்கினானே இவன் வந்து ஒரு 75 தான் வாங்குவான் அப்படின்னு சொல்லி. சோ இப்ப யாரோட கம்பேர் பண்றாங்களோ அவங்கள நம்ம 100% எடுத்துப்போம். சோ இங்க ஏவை வந்து பியோட கம்பேர் பண்ணி ஏ கம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிய 100% எடுத்துக்கணும். அப்ப பி 100%னா இவன் எவ்வளவு கம்மியா இருக்கான் 25 கம்மியா இருக்கான்னா ஏவோட சேலரி எவ்வளவா இருக்கும் 75% இருக்கும். அப்படின்னா இப்போ அப்படியே திருப்பி கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பியோட கம்பேர் பண்ணாங்களா, ஆனா இப்போ என்ன கேக்குறாங்கன்னா ஏயின் சம்பளம் ஏயின் சம்பளத்தை விட பியின் சம்பளம் எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஏவோட கம்பேர் பண்ணும்போது பி என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப ஏவோட கம்பேர் பண்றாங்கன்னா ஏ 100 மாறுச்சு அப்படின்னா பி எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டுதான் உங்களுக்கு எக்ஸஸ் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியும். ஓகேங்களா. இது ஒரு மெத்தட். அதாவது என்ன பண்ணலாம்னா பாக்ஸ் மெத்தட்ல போடலாம். 75%ங்கிறது இப்ப 100% மாறுது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 100%ங்கிறது இப்ப என்னவா இருக்கும், நியூ என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்கணும். அப்ப இங்க 3 இங்க 4. ஓகேங்களா. அப்ப பி பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 400. இது வந்து இந்த சைட் போகும்போது இந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 400 டிவைடட் பை 3% வரும். ஓகேங்களா. ஏன்னா இந்த 4 இங்க போகும்போது மல்டிபிள் ஆகும், இந்த 3 கீழே வந்துடும். சோ 400 by 3 அப்படிங்கும் போது 1 3s are 3, ரிமைண்டர் 1, 3 3s are 9, ரிமைண்டர் 1, 3 3s are 9, அதுக்கப்புறம் 1/3% வரும். சோ அப்ப B யோட இது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 133 1/3%. இதுல இவன் 100னா இவன் 133 1/3%னா எவ்வளவு எக்ஸஸா இருக்கு 33 1/3. ஓகேங்களா. இது 1/2 கிடையாது, 1/3% எக்ஸஸா இருக்கு அப்படிங்கறது தான் அதிகம். ஓகேங்களா. சோ இப்ப ஏவோட கம்பேர் பண்ணும்போது பி வந்து 33 1/3% அதிகமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்துட்டு உங்களுக்கு கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக சொல்லக்கூடியது. பட் இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நீங்க போடணும் அவசியம் இல்ல, டைரக்டா போடுங்க. ஏவை விட பி எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கீங்க 25%. அடுத்தது யாரோட கம்பேர் பண்ண சொல்றாங்க செகண்டா ஏவோட சம்பளத்தோட கம்பேர் பண்ணி தானே பி எவ்வளவு அதிகம் கேக்குறாங்க. சோ இப்ப ஏவோட கம்பேர் பண்றதுனால ஏவோட பெர்சன்டேஜ் என்னவோ அதை அப்படியே கீழே போட்டுக்கோங்க. பெர்சன்டேஜா மாத்தணுங்கிறதுக்காக இன்ட்டு 100 போடணும். ஏன்னா இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இது கேன்சல் ஆகி போயிடும். சோ இப்ப ஃபிராக்ஷன்ல நின்றும், அதனால பெர்சன்டேஜா மாத்தணுங்கிறதுக்காக இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. சோ 1 times 3 times அப்ப 100/3% அர்த்தம். 100/3% அப்படின்னா
33 1/3% அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா 100 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 33 33.333 போயிட்டே இருக்கும். அந்த 0.333 போறதுதான் 1/3. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்மேட்டை வந்து இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு அதாவது எவ்வளோ எக்ஸஸ் ஆர் எவ்வளோ கம்மியா இருக்குன்னு மேல போடுங்க. யாரோட கம்பேர் பண்றாங்களோ அதை கீழே போடுங்க. ஏயின் சம்பளத்தை விட பியின் சம்பளம் எவ்வளவுன்னு தான் கேக்குறாங்க. யாரை விட? ஏவை விட. அப்ப ஏவை வந்து கீழே போட்டுருங்க. இன்ட்டு 100 போட்டுருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு எண்ணின் 78%க்கும் அதே எண்ணின் 59%க்கும் உள்ள வித்தியாசம் 323 எனில் அந்த எண்ணின் 62% என்னன்னு கேக்குறாங்க. அதாவது 78%க்கும் 59%க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் 323. அப்போ ஃபர்ஸ்ட் 78%க்கும் 59%க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? பர்சன்டேஜ் 78%ல இருந்து 59% மைனஸ் பண்ணா என்ன வரும்? 19% வருமா? அப்போ இந்த 19% தான் என்னன்னு சொல்லிருக்காங்க? 323 அப்படிங்கறத இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்றாங்க. புரியுதுங்களா? ஏன்னா 78க்கும் 59க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னா 19%. அப்ப அந்த 19% தான் இந்த 323னா 62% என்னன்னு கேக்குறாங்க. பாக்ஸ் மெத்தட்ல அப்படியே போடுங்க. 19%ங்கிறது 323னா எனக்கு தேவை 62%. அப்ப 62%ங்கிறது என்ன? அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ பாக்ஸ் மெத்தட பொறுத்த வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம், இப்படி இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம், இப்படி இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம், இப்படி இருந்தாலும் பண்ணலாம். பட் கிராஸா இருந்தா மட்டும் மல்டிபிள் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்படி டிவைட் பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டுமே ஸ்ட்ரைட்டா இருக்கா? அப்ப ஒரு 19 இந்த இடத்துல 10 டைம் இருந்தா 190ன்னு வந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்ப 10 டைமுக்கு 190னா இங்க 323 இருக்கு. 9 63. அப்ப 3ல எண்ட் ஆகணும்னா இந்த நம்பர் கண்டிப்பா 7ஆல மல்டிபிள் ஆயிருக்கணும். அப்ப 17 டைம் இதுதான் இருக்கும் அப்படிங்கறதுதான் பாசிபிலிட்டி. ஓகேங்களா? சோ பாசிபிலிட்டி வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சோ அப்ப கண்டிப்பா ஒரு 19 17 19 323 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இப்போ இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால இப்போ ரிமைனிங் இருக்கிறது இங்க 62 இருக்கு, இங்க 17 இருக்கு, இங்க 1 ஆயிடுச்சு. அப்ப 1 இன்ட்டு எக்ஸ் கிராஸா இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 1 இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 62 இன்ட்டு 17. அப்ப 62 இன்ட்டு 17 அப்படிங்கும் பொழுது 7 2 14. அப்ப 4ல எண்ட் ஆகுறது ஆன்சரா இருக்கும். அப்போ ஒண்ணு ஏ ஆப்ஷனா இருக்கும், இல்ல பி ஆப்ஷனா இருக்கும். ஓகேங்களா? சோ இது நீங்க கம்ப்ளீட்டா போட்டாலும் ஓகே தான். அப்ப 7 2 14க்கு 4 மீதி 1 6 7 42 42 1 43 434 ஆச்சா? அடுத்தது 1ஆல மல்டிபிள் பண்ணும்ல, அப்ப அது ஒரு 62. அப்ப என்ன வரும்? 4 5 10. அப்ப 1054ங்கிறதா ஆன்சர். புரியுதுங்களா? சோ அப்ப இந்த கொஸ்டின்கான ஆன்சர் 1054. நெக்ஸ்ட் ஒன், லோக்சபா தேர்தலில் மொத்த ஓட்டுகளில் 40% பெற்ற வேட்பாளர் 112 ஓட்டுகள் வித்தியாசத்தில் சக போட்டியாளரிடம் தோற்கடிக்கப்படுகிறார். பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்றாங்க. சோ இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா பதிவான மொத்த வாக்குகளை வந்து நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? பெர்சன்டேஜ்ல 100% எடுத்துப்போம். இந்த 100% ஓட்டுல வெற்றி பெற்றவர்கள் எவ்வளவு சதவீதம் வாங்கியிருக்காங்க, தோல்வி அடைந்தவர்கள் எவ்வளவு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தோல்வி அடைந்தவர்கள் எவ்வளவு சதவீதம் வாங்கியிருக்காங்க? 40%. அப்ப பதிவானது 100%னா அதுல 40% ஓட்டுக்களை தோல்வி பெற்றவர் பெறுகிறார்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 60%. அதைத்தான் வெற்றி பெற்றவர்கள் பெற்றிருப்பார். கரெக்டுங்களா? சோ இப்போ செகண்ட் ஹிண்ட் உங்களுடைய கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. மொத்த ஓட்டுகள்ல 40% பெற்ற வேட்பாளர் அப்படின்னா தோல்வி பெற்ற வேட்பாளர் இன்னொருத்தரோட எவ்வளவு டிஃபரன்ஸ்ல தோத்திருக்காருன்னா 112 டிஃபரன்ஸ்ல. அதாவது வெற்றி பெற்றவருக்கும் தோல்வி அடைந்தவருக்குமான ஓட்டு வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ 112. ஓகேங்களா? இதே பர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படின்னா வெற்றி பெற்றவர் 60%, தோல்வி அடைந்தவர் 40%. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் வித்தியாசத்துல தோல்வி அடைந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60ல 40%னா எவ்வளவு? 20% வித்தியாசத்துல இவரு தோல்வி அடைந்திருக்கிறார். அப்போ இந்த 20% அப்படிங்கறதா இந்த 112 ஓட்டுக்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 20%.
நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது the difference is 112. ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 20% ஓட்டுக்கள் அப்படிங்கிறது 112 அப்படிங்கறத இந்த கொஸ்டின்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ 40% எடுத்திருக்கான் அப்படின்னா இன்னொருத்தன் ஆஃப்கோர்ஸ் 60% எடுத்திருப்பான். which means 20% எக்ஸஸா ஓட் எடுத்திருக்கான். சோ அந்த 20%ங்கிறத 112 கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்த பதிவான வாக்குகள் அப்படிங்கும் பொழுது 100% வாக்குகளுடைய கவுண்ட் என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். சோ அப்ப இது டைரக்டா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். 20%ங்கிறது 112னா 100% என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதோட ஒரு 5 மல்டிபிள் பண்ணாதானே 100 கிடைக்கும். அப்ப இதோடய ஒரு 5 மல்டிபிள் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப 112 into 5 என்ன வரும்? 5 6 0 560 அப்படிங்கறதா இதற்கான ஆன்சர். இல்ல மேம் எனக்கு புரியல, சோ பாக்ஸ் மெத்தட்ல போடுங்க அப்படின்னா பாக்ஸ் மெத்தட்லயே போட்டுக்கோங்க. இப்ப 100%ங்கிறது என்னன்னு பார்க்கணும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஓர் 2 2 ஐ 2 10. சோ இங்க இருக்கக்கூடிய 5யும் இந்த 112 கிராஸா இருக்கிறதுனால மல்டிபிள் தான் பண்ணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுனால இந்த பெர்சன்டேஜ் நான் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 112 into 5ன்னு வரும். சோ அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் என்னது? 516 வந்துடும். ஓகேங்களா? இப்படி போட்டும் நீங்க போடலாம். டைரக்டா பார்த்தோன்னே 20%ங்கிறது 112னா அப்ப 5 டைம் 20% என்னது? 100% ஆயிடும். அப்ப இன்ட்டு 5 இந்த வேல்யூக்கும் போட்டோன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற மொத்த மதிப்பெண்களில் 245 மதிப்பெண்கள் பெற வேண்டும். ஒரு மாணவர் 105 மதிப்பெண்கள் பெற்று 20% மதிப்பெண்களில் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்படுகிறது. ஒரு மாணவர் பெறக்கூடிய அதிகபட்ச மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்றாங்க. சோ ஒரு தேர்வு நடக்குது, அந்த தேர்வு 100%க்கு தான் நடக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? சோ இதுல அவர் பாஸ் பண்ணும் அப்படின்னா அவர் எவ்வளவு மார்க் எடுக்கணும்னா 245 மதிப்பெண்கள் பெற வேண்டும். ஆனா அவர் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காருன்னா 105 மார்க் வாங்கியிருக்காரு. பாஸ் ஆகல, பாஸுக்கும் கொஞ்சம் முன்னாடியே இருக்காரு. சோ 105 மார்க் வாங்கியிருக்காரு. 105 மதிப்பெண்கள் பெற்றும் 20% மதிப்பெண்களில் தோல்வி அடைகிறார். விச் மீன்ஸ் இன்னும் 20% மதிப்பெண் பெற்றால் மட்டும்தான் அவரால் பாஸ் ஆக முடியும். அப்போ பாஸ் பர்சன்டேஜுக்கும் இந்த மார்க்குக்கும் நடுவுல இன்னும் எவ்வளவு வாங்கணும் அப்படின்னா 20% வாங்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் 105க்கும் 245க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பாருங்க. 105 245ல இருந்து 105 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா என்ன வரும்? 135 வருமா? சாரி 140 வருமா? சோ அப்ப இந்த மார்க்ங்கிறது 140. அதாவது அவர் பாஸ் பண்ண வேண்டியதுக்கு 245 வேணும். ஆனா அவர் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்ங்கிறது 105 மதிப்பெண் தான். அப்ப அவர் இன்னும் எவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படின்னா 140 மார்க் வாங்கினா மட்டும்தான் அவரால் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவர் 20% மதிப்பெண்கள் தோல்வி அடைகிறார் அப்படின்றாங்க. அப்ப 20% மதிப்பெண்கள் பெற்றால் அவர் வின் பண்ணிடுவாருன்னு சொல்ல, அதாவது பாஸ் பண்ணிருப்பாரு. ஆனா பெறல. சோ அப்ப இந்த டிஃபரன்ஸ் 20% வைஸ், பட் மார்க் வைஸ் இட் இஸ் 140, which means 20%ங்கிறதா 140 அப்படின்றாங்க. அப்போ மொத்த அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவா இருக்கும்னு கேக்குறாங்க. அதிகபட்சம் அப்படின்னா 100%. அப்ப 100%ங்கிறது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதுல இன்டைரக்டா அவங்க மீன் பண்றாங்க. இது இந்த மார்க்குக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மார்க் டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். பட் அது 20% ஈக்குவல் அப்படிங்கறத இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ அப்போ 20%ங்கிறது 140னா 100%ங்கிறது என்ன? இதோட ஒரு 5 மல்டிபிள் பண்ணிருந்தா தான் 100ஆ மாறும். அப்ப இந்த வேல்யூவோடையும் ஒரு 5 மல்டிபிள் பண்ணி இங்க போட்டுருங்க, முடிஞ்சு. அப்ப 140 into 5, 140 into 5னா 700. ஓகேங்களா? சோ அப்ப 700 அப்படிங்கறதா சரியான விடை. இல்ல மேம் எனக்கு நீங்க பாக்ஸ் மெத்தட்ல சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. ஓர் 20 20, 5 20 100 ஆச்சா? இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல். ஏன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கறனால நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க 5 இருக்கு, இங்க 140 இருக்கு. இது ரெண்டும் கிராஸா இருக்கறனால மல்டிபிள் பண்ணி போட்டேன்னா அதுதான் இதோட வேல்யூ எக்ஸ். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். 2 எண்கள் முறையே 20% மற்றும் 80% மூன்றாவது எண்ணை விட அதிகம். முதல் எண்ணை பொறுத்து இரண்டாவது எண்ணின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இது ரொம்ப ட்ரிக்கியான ஒண்ணு. ஆனா உங்களால ஈஸியா போட முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், 3 நம்பர் இருக்கு. இதுல
தேர்ட் நம்பரை விட ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு எக்ஸஸா இருக்குன்னா 20% அதிகமா இருக்கான். தேர்ட் நம்பரை விட செகண்ட் நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 80% அதிகமா இருக்கான். அப்படின்னா இப்போ என்ன மறுபடியும் கேக்குறாங்கன்னா முதல் எண்ணை பொறுத்து ஃபர்ஸ்டோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதல் லைன்ல ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் எதோட கம்பேர் பண்ணி அதிகம் சொல்றாங்கன்னா மூன்றாவது எண்ணை விட அதிகம்ன்றாங்க. அப்ப மூன்றாவது எண்ணோட எதை விடன்னு சொல்றாங்களோ அதோட கம்பேர் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப மூன்றாவது எண்ணோட கம்பேர் பண்ணி தான் இது ரெண்டையும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த கம்பேர் பண்ணக்கூடிய நம்பரை நம்ம 100%ல எடுத்துக்கணும். அப்ப தேர்ட் நம்பர் 100%னா ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு எக்ஸஸா இருக்கும் 20%. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு வந்துடும் 120% வந்துடும். அடுத்தது செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது 180% வந்துடும். ஏன்னா தேர்ட் நம்பர் 100னா செகண்ட் நம்பர் 80% அதிகம்னா 180% அர்த்தம். இப்ப என்ன சொல்றாங்க முதல் எண்ணை பொறுத்து, அப்ப முதல் எண்ணை பொறுத்து இரண்டாவது எண்ணுடைய சதவீதம் எவ்வளவுன்னு கேக்குறாங்கன்னா முதல் எண் ஒருவேளை முதல் எண்ணோட கம்பேர் பண்றாங்க. அப்ப முதல் எண் 100% இருக்கும்போது இரண்டாவது எண்ணுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும் பொழுது நீங்க டைரக்டாவும் ப்ரொசீட் பண்ணலாம். எப்படி இந்த மாதிரியும் ப்ரொசீட் பண்ணலாம். பாக்ஸ் மெத்தட்ல ப்ரொசீட் பண்றீங்கன்னா 120%ங்கிறது ஏவோட ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ 120% இருக்கும்போது செகண்ட் நம்பர் 180%. ஆனா ஃபர்ஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணக்கூடிய வேல்யூ 100 இருக்கும்போது என்னன்னு சொல்லணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 100 மாறுது, 120ல இருந்து 100 மாறுதுன்னா செகண்ட் நம்பர் 180ல இருந்து இது எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரிதான் இதுவும் டிக்ரீஸ் ஆகணும். 180%ல இருந்து இது என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இது 5, இது என்ன வரும் 6 ஓகேங்களா? அடுத்தது இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 180% இன்ட்டு இந்த 5 மேல போயிடும், இங்க இருந்து மேல போயிடும், இந்த 6 கீழே வந்துடும். அப்ப 5/6 வந்துடும். 4 6 3 18 30 வரும். அப்ப 30 × 5 என்னது 150%. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 100% இருந்துச்சுன்னா ரெண்டாவது நம்பர் 150% இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது 150%. இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனமா பார்க்கணும். என்னன்னா முதல் எண்ணை பொறுத்து இரண்டாவது எண் எவ்வளவு அதிகம்னு கேட்டிருந்தா 50%. ஆனா அவங்க எவ்வளவு அதிகம்னு கேட்கல, இரண்டாவது எண்ணுடைய சதவீதம் எவ்வளவு, இரண்டாவது எண் 150%. ஓகேங்களா? இதை இன்னொரு மெத்தட்லயும் போடலாம். எந்த மெத்தட் அப்படின்னா இப்ப ரெண்டாவது எண்ணை பத்தி தானே கேக்குறாங்க. அப்ப எதை கேட்கிறாங்களோ அதை மேல போட்டுறணும். அப்ப ரெண்டாவது எண் எவ்வளவு 180% டிவைடட் பை எதோட கம்பேர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பருடைய சதவீதம் என்ன 120%. பர்சன்டேஜ்க்கு மாத்தனா என்ன பண்ணுவோம் இன்ட்டு 100, அவ்வளவுதான். சோ பர்சன்டேஜ் கேன்சல், 0 0 கேன்சல், 2 6 3 6 2 2 52 100. அப்ப 3 5 150%. இப்படி கூட போடலாம். ஓகேங்களா? சோ அப்ப எதை கேக்குறாங்களோ அது மேல, எதோட கம்பேர் பண்றாங்களோ அது கீழே, பர்சன்டேஜா மாத்தணும்னா இன்ட்டு 100, அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் 7th question. ஒரு பள்ளியில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் எண்ணிக்கை விகிதம் 3:2. அதாவது ஆண்கள் பெண்கள் எந்த விகிதத்துல இருக்காங்க அப்படின்னா 3:2ங்கிற விகிதத்துல இருக்காங்க. இதுல 20% ஆண்களும் ஆண்கள்ல இருந்து ஒரு 20%, பெண்கள்ல இருந்து ஒரு 25% உதவித்தொகை பெற்றவர்களாக இருந்தால் உதவித்தொகை பெறாத மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதுல பெறுபவர்கள் 20% பேர், ஆண்கள்ல மொத்த ஆண்கள்ல 20% பேர் உதவித்தொகை பெறாங்க, மொத்த பெண்கள்ல 25% பேர் உதவித்தொகை பெறுகிறார்கள். அப்படின்னா பெறாதவர்களுடைய சதவீதம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ஆண்கள்ல 20% பேர் உதவித்தொகை பெறுகிறார்கள் அப்படின்னா பெறாதவர்களோ 80% பேர். பெண்கள்ல 25% பேர் உதவித்தொகை பெறுகிறார்கள்னா பெறாதவர்களோ மீதி இருக்கக்கூடிய 75% பேர். இப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 155 அப்படின்னு போட்டீங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? ஏன்னா இங்க பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த 80%ங்கிறது ஆண்களை பொறுத்து மட்டும்தான், இந்த 75%ங்கிறது பெண்களை மட்டும்தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க உங்களுக்கு கேட்டிருக்கிறது ஓவராலா உதவித்தொகை பெறாதவர்கள் அப்படின்னா ஒட்டுமொத்தமான ஆண்கள் பெண்களை வைத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது நீங்க எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த வேல்யூவை ஆண்கள் பெண்கள் அப்படிங்கறத 30-20 எடுத்துக்கிறேன். ஏன்னா 30-20னால என்னதான் அதே 3:2 ரேஷியோல தானே இருக்கும். சோ அப்படி எடுத்துக்கிறேன். அப்போ 30%ல
80% என்னவா இருக்கும்? 80%னா என்ன போடுவீங்க? இந்த 30 ஆண்கள்ல 80 பேர் உதவித்தொகை பெறல அப்படின்னா அது எத்தனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன இருக்கும்? 24. அப்ப 24 பேர் பெறல. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து கவுண்ட் எத்தனை நபர்கள் பெறவில்லை அப்படிங்கிறது. பெண்கள்ல 20 பேர்ல 75% பேருக்கு உதவித்தொகை கிடைக்கல அப்படின்னா அந்த 20 பேர்ல 75% என்னன்னு பார்க்கணும். சோ அப்ப இது 3 இது 4 ஒரு நாள் 4 5 20 3 என்னது 15 வந்துருமா? இது 24 வந்துச்சு. அப்ப உதவித்தொகை பெறாத பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னா 15 பேர். ஓகேங்களா? சோ அப்ப மொத்தமா எவ்வளவு பேர் பெறல அப்படின்னா 24 + 15 39 நபர்கள் பெறவில்லை. அவுட் ஆஃப் எத்தனை? 50 பேர்களுக்கு. அப்ப மொத்தமான ஆண்கள் பெண்கள் எவ்வளவு அப்படின்னா 50 பேர். அந்த 50 பேர்ல 39 பேருக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லை. சோ இத பெர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணா இன்ட் 100 போடுவீங்க. சோ 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 39 × 2 என்னது 78% அப்படின்னு வந்து. ஓகேங்களா? சோ ஆன்சர் என்னது 78%. நான் இங்க கண்டுபிடிச்சது ஆண்கள் எத்தனை பேர் உதவித்தொகை பெறல, பெண்கள் எவ்வளவு பேர் உதவித்தொகை பெறல அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணா 39 பேர். அப்ப மொத்தம் 50 நபர்கள், அதாவது ஆண்கள் பெண்கள் மொத்தமா 50 பேரு. அந்த 50 பேர்ல மொத்தமா எத்தனை பேருக்கு உதவித்தொகை கிடைக்கல அப்படின்னா 39 பேருக்கு கிடைக்கல. சோ அத பெர்சன்டேஜ்ல மாத்தணும்னா இன்ட் 100 போட்டா 78% அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? சோ இந்த அசம்ஷன் இல்லாமலும் நீங்க போடலாம், தப்பு கிடையாது. இந்த இடத்துல 3x 2x வச்சுட்டு போட்டாலும் சேம் ஆன்சர் யூ வில் கெட். ஒன்னும் சேஞ்சஸ் இருக்காது. அடுத்தது, ஒருவர் மாத சம்பளத்தில் 25% வாடகைக்கும், அப்ப வாடகைக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு? 25%. உணவுக்கு 20%, உணவுக்கு 20%, குழந்தைகளின் கல்விக்கு 10%, அப்ப கல்விக்கு 10%, 5% மின்சாரத்துக்கும், மின்சாரத்துக்கு 5% ஸ்பெண்ட் பண்றார். அது மட்டும் இல்லாம மீதம் இருக்கக்கூடிய அவருடைய சம்பளத்துல 25% வாடகைக்கு, உணவுக்கு 20, 10% கல்விக்கு, 5% மின்சாரத்துக்கு அப்படின்னா மீதி ஒரு தொகை இருக்கும்ல, அந்த தொகையில மத்த பொருட்கள் வாங்குறதுக்கு செலவிடுறாரு அப்படின்றாங்க. சோ அப்ப மீதி இருக்கக்கூடிய தொகை 2450 ரூபாய் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் மொத்த வருமானம் அப்படிங்கிறது 100% அப்படின்னா இவர் இப்படி ஸ்பெண்ட் பண்ணாருல்ல, அது எவ்வளவு சதவீதம் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. ஓகேங்களா? மொத்த வருமானத்துல இருந்து இவர் இந்த செலவெல்லாம் பண்ணிருப்பாருல்ல, இந்த செலவெல்லாம் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் வந்து என்னன்னு எனக்கு தெரியும்னா 2480 ரூபான்னு தெரியும். ஓகேங்களா? சோ அப்ப மொத்தமா 100%னா அதுல எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னா 25 20 10 5% எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 25 + 20 45 55 60% செலவு பண்ணிருக்காரு. அப்ப 100%த்துல 60% இந்த இதுக்காக செலவு பண்ணிருக்காரு. 60% செலவு பண்ணிட்டு மீதி எவ்வளவு இருக்குன்னா 2480 ரூபாய் இருக்கு அப்படின்றாங்க. சோ அப்படிங்கும்போது 100%த்துல 60% நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா மீதி உங்க கையில எவ்வளவு பெர்சன்டேஜ் தான் இருக்கும்? 40% தான் இருக்கும். அந்த 40%ங்கிறதா ருபீஸ்ல 2480ங்கிறத இந்த இடத்துல இன்டைரக்டா இங்க மீன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப அந்த நபருடைய மாத சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. மாத சம்பளம் அப்படின்னா அவருடைய மொத்த வருமானம், அது 100%. அப்ப 40%ங்கிறது 2480னா 100% அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதா கொஸ்டின். இந்த ஒரு லைன் நீங்க இந்த கொஸ்டினை பார்த்த உடனே போட முடியும், அதுலயே நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அப்ப 1 0 கேன்சல், 2 2 4 I 2 10, 4 2 1240, 2 2480. இந்த பெர்சன்டேஜ்க்கு இது கேன்சல். அதாவது இப்படி இருந்ததை கேன்சல் பண்ணேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இப்படி இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப எப்படி இருக்குன்னா இங்க ஒரு வேல்யூ இருக்கு, இங்க ஒரு வேல்யூ இருக்கு, இது என்னன்னு தெரியாது. இதுதான் அப்ப கிராஸ் மல்டிபிள் தான் பண்ணும், கிராஸா இருக்கிறதால. அப்ப x is equals 1240 × 5. சோ இப்ப 5 மல்டிபிள்கான ஷார்ட்கட் என்னன்னு தெரியும்ல, அப்ப 6200. ஆன்சர் என்னன்னா 6200 ரூபாய் அப்படிங்கறதா அந்த மனிதனுடைய மாத சம்பளம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இதுல இந்த கொஸ்டின்ல இருந்து 25%, 20%, 10%, 5% அப்படின்னா மொத்தமா 60%. அப்ப 60% அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னா மீதி அவர்கிட்ட 40% இருக்கும். அதுலதான் மத்த செலவுகளை பண்றாரு. அப்ப அந்த 40%ங்கிறதா ருபீஸ்ல 2480 ரூபாய். அப்ப அவருடைய மொத்த சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 100%ங்கிறது என்ன? அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு எண்ணின் 65%துடன் 105 கூட்டும் போது அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்றாங்க. எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல
அந்த எண் ஒரு எண் அப்படிங்கறது எக்ஸ்ன்னு எடுக்கிறோமா, அது பெர்சன்டேஜ்ல என்னவா இருக்கும்னா 100%ஆ இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு எண்ணுடைய 65%, 65%ஓட எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆட் பண்ணா உங்களுக்கு அதே எண்ணா எவ்வளவு 100% வரும். அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆட் பண்ணா 100% வரும்னு பாருங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா 105 கூட்டுறாங்களாம். ஆனா பெர்சன்டேஜ் ஆட் பண்ணாதான் பெர்சன்டேஜ்ல கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப 65%ஓட இன்னொரு 35% கூட்டானாதான் மொத்தமா 100% வரும். 100%னா அதே எண் அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப நான் எவ்வளவு ஆட் பண்ணும் 35%. ஆனா நான் எவ்வளவு ஆட் பண்றேன் 105 கூட்டுகிறேன். which means இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா 35% தான் இந்த 105 அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்றாங்க. ஒரு எண்ணோட 65%ஓட ஒரு 105 ஆட் பண்ணா அதே எண் கிடைக்குதுன்னா அதே எண்ணா 100% கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்ப 65ஓட 35% ஆட் பண்ணாதான் 100% கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இன்டைரக்டா சதவீதம் அப்படிங்கறது இந்த 35%ங்கிறத இந்த 105 அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. அப்போ அது அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. அந்த எண் எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்துப்போம் 100. அப்ப 100%ங்கிறது என்ன? 35%ங்கிறது 105னா 100%ங்கிறது என்ன? ஒரு 35 35, 3 35, 125. அடுத்தது இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். ஏன்னா இப்படி பார்க்கும்போது இதை கேன்சல் பண்ணேன். இப்ப இங்க 100 இருக்கு, இங்க 3 இருக்கு. இது கிராஸா இருக்கிறதுனால நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்ப 100 into 3 என்னது 300. அப்ப 300ங்கிறதா இதற்கான விடை. அப்ப x is equals 300. ஓகேங்களா? சோ அப்ப அந்த n equal to 300. அடுத்தது 10வது கொஸ்டின். 2001ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தி 2990 மில்லியன் கிலோகிராம் ஆகும். அதாவது 2001ல ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா 2990 கிலோகிராம் மில்லியன் கிலோகிராம் இருக்காம். ஓகேங்களா? மில்லியன் கேஜி இருக்காம். இப்போ 2005ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தியை விட 30% அதிகமா. எது? இந்த 2001ல ஆகியிருக்க அந்த ப்ரொடக்ஷன் வந்து 2005ல ஆகக்கூடிய ப்ரொடக்ஷனை விட ஒரு 30% ஆகுமா, அதிகமா. அப்போ இது அதிகம் 2001ல அதிகம் அப்படின்றாங்க. எதோட கம்பேர் பண்ணி அதிகம் சொல்றாங்க? 2005ஓட கம்பேர் பண்ணி. அப்ப 2001க்கும் 2005க்கும் இப்ப 2005ஓட கம்பேர் பண்ணி தான் 2001 30% அதிகம்னு சொல்றாங்க. அப்ப 2005ல 100% இருந்துச்சுன்னா 2001ல 130% இருக்கும் அப்படிங்கறதா இந்த 2வது லைன்ல உங்களுக்கு கிளியரா சொல்றாங்க. புரியுதுங்களா? எதை விட அதிகம்ன்றத பாருங்க. அப்ப 2005ஐ விட 2001ல அதிகம் அப்படின்றாங்க. அப்ப 2005ஐ விட அப்ப அதுதான் வந்து கம்பேர் பண்றாங்க. அப்ப அது 100%னா இது 130% வந்து 2001ல ப்ரொடக்ஷன் இருக்குன்னா 2005ல எவ்வளவு தேயிலை உற்பத்தி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இப்பதான் பார்த்தோம். 2005ல இருக்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் 100%னா 2001ல இருக்கக்கூடியது எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு ஈக்குவலா 130%க்கு ஈக்குவலா. சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 130% அப்படிங்கிறது 2990 மில்லியன் கிலோகிராம் அப்படின்னா 100% அப்படிங்கிறது எவ்வளவு மில்லியன் கிலோகிராமா இருக்கும் அப்படிங்கறதா கொஸ்டின். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 13 13 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10 13 இருந்தா 130ன்னு வரும். 20 13 இருந்தா 260ன்னு வரும். ஆனா அதை விட 260 விட 299ன்னு இருக்கு. இந்த ஜீரோவை நம்ம அப்புறமா கன்சிடர் பண்ணிக்கலாம். 299ன்னு இருக்கு. அப்ப 260 விட்டுட்டு மீதி 39 இருக்கு. அப்ப 3 13 39. அப்ப 23 13 299ன்னு வரும். ஓகேங்களா? இப்படி உங்களால கால்குலேஷன் மைண்ட்ல போட முடியும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிட்டேன். ஒரு 13 13 230 13 2990னா இப்போ இந்த பெர்சன்டேஜ்க்கு இந்த பெர்சன்டேஜ் கேன்சல். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் இங்க 10 இருக்கு, நீங்க ஒரு 230 இருக்கு. அப்ப 230 into 10 என்னது 2300 மில்லியன் கிலோகிராம் அப்படிங்கறத ஆன்சர். ஓகேங்களா? சோ இதான். அப்போ இதுல வந்துட்டு நாங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதுல என்ன பண்ணிடுவீங்கன்னா 2005ல இருக்கிறத வந்து 130%ன்னு நினைச்சு எடுத்துப்பீங்க. இனிஷியலா இருக்கிறது 100, 2வதா இருக்கக்கூடியது 130ன்னு எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி எடுக்க கூடாது. ஏன் எடுக்க கூடாதுன்னா இந்த இடத்துல கம்பேரிசன் நடக்குது. அப்ப எதோட கம்பேர் பண்ணி அதிகம்னு சொல்றாங்களோ அந்த கம்பேர் பண்ணக்கூடிய வேல்யூவை 100 எடுத்துக்கணும். சோ இங்க 2001ல
990 கிலோகிராம் மில்லியன் கிலோகிராம் தேயிலை வந்து உற்பத்தி செய்யறாங்க. சோ இந்த உற்பத்தியானது 2005ஓட கம்பேர் பண்ணும் பொழுது 30% அதிகமா இருக்குங்கிறாங்க. அப்ப 2005ஓட தான் கம்பேர் பண்றாங்க. அப்ப அதை தான் நம்ம 100 எடுத்துக்கணும். அப்ப இதை விட எவ்வளவு அதிகமா இருக்கு 2001ல 30%. அப்ப 130% அப்படிங்கிறது 2001 ப்ரொடக்ஷன் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சிம்பிளான கொஸ்டின் தான். இதுக்கப்புறம் ஒரு எண்ணின் 250% 450 எனில் அந்த எண்ணுடைய 60% என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு எண்ணுடைய 250%ங்கிறது 450னா அந்த எண்ணுடைய 60%ங்கிறது என்ன? அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ டைரக்டா பாக்ஸ் மெத்தட்ல போட்டுக்கோங்க. 0க்கு 0 கேன்சல். 5 25 9 45 4 5 12 பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். ஒண்ணு இப்படி பண்ண, அடுத்தது இப்படி கேன்சல் பண்ண. இப்போ இந்த 12 இந்த 9 கிராஸா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணும்? மல்டிபிள் பண்ணும். அப்ப 12 into 9 என்னது? 108. அப்ப ஆன்சர் என்னன்னா 108. ஓகேங்களா? நெக்ஸ்ட் n-இன் n சதவீதம் என்பது 729 எனில் n-இன் மதிப்பு காண்க. n-இன் அப்படின்னா அப்படின்னா மல்டிபிள் அர்த்தம். அப்ப n-இன் n பர்சன்டேஜ் அப்படிங்கிறாங்க. n பர்சன்டேஜ்ங்கிறது எப்படி எழுதலாம்? n/100 என்பது 729னா என்னுடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப n into n என்ன? n ஸ்கொயர். n ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 729. இங்க டிவைட்ல இருக்கிறது இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகுமா? இப்படி ஆகும். அப்போ n ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 72900. ஓகேங்களா? இப்ப எனக்கு n வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆயிடும். இப்ப 729 729 20. ஓகேங்களா? சோ அப்ப 72900 72900க்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னா வெறும் 729க்கு மட்டும் எடுங்க. 2 0 இருந்தா ஒரு 0 கண்டிப்பா வெளில வந்துடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது. அப்ப இந்த 729க்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா ஒரு நம்பர் 9ஆல முடியுது. சோ இந்த இதை வந்துட்டு 2ஆ ஸ்பிளிட் பண்ணுவீங்க. 29 ஒரு பேராவும் 7 தனியா ஒரு பேராவும் ஸ்பிளிட் பண்ணுவோம். அப்ப ஒரு நம்பர் 9ஆல முடியுதுன்னா கண்டிப்பா இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் ஒண்ணு 3ஆ இருக்கணும், இல்ல 7ஆ இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுலதான் எண்ட் ஆகும். அடுத்தது இங்க 7 இருக்குன்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. சோ அப்ப எதை விட அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்கணும். அப்ப 2 ஸ்கொயரை விடத்தான் அதிகம். அப்ப இந்த இடத்துல 2 வரும். அப்ப கண்டிப்பா இதோடைய வேல்யூ ஒண்ணு 23ஆ இருக்கலாம், இல்ல 27ஆ இருக்கலாம். அடுத்து இதுல எக்ஸாக்டா எப்படி சொல்லணும்னா இந்த இடத்துல 2 வருதுன்னா இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பாக்கணும். 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் எப்பவுமே காமனா என்ன வரும்? 3 வருமா? 2 3 4. அப்ப 2க்கு அடுத்து 3 தான் இருக்கு. அப்ப அதோட மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 2 3s என்னது? 6. வர்ற ஆன்சரை விட இங்க இருக்கக்கூடிய இந்த செகண்ட் பேர் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த பெரிய நம்பர் தான் ஆன்சர். அப்ப 27ங்கிறதா சரியான விடை. அப்போ n ஈக்குவல் டு ஆல்ரெடி இந்த 2 0ல ஒரு 0 வெளியில இருந்திருக்கும். அப்ப 270 அப்படிங்கறதா இதற்கான விடை. இந்த ஸ்கொயர் ரூட் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சிம்பிளிபிகேஷன்ல பார்த்திருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதற்கான விடை 270. இல்லைன்னா சிம்பிளா சொல்றேன், 72900 வந்து ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஆன்சர் 270. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 70,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 20% குறைந்தால் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் இதோடைய மதிப்பு என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. சோ அப்ப இந்த மாதிரி குறையுது அப்படின்னா 100 மைனஸ் என்ன 100 மைனஸ் இந்த பெர்சன்டேஜ் போட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சோ இனிஷியலா அது 70,000 ரூபாயா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன ஆகுனா ஒரு 20% குறையும். அப்ப 20% குறையுது அப்படின்னா 100 மைனஸ் 20 என்ன? 80. அப்போ இப்போ அந்த மெஷினோட விலை எவ்வளவுனா 80% தான் இருக்கும். ஓகேங்களா? அதைத்தான் இப்படி மென்ஷன் பண்றேன். அப்ப இனிஷியலா 70,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு 20% குறைஞ்சிருச்சுன்னா அப்ப அதோடைய மதிப்பு 80% தான். அப்ப 70,000ல 80% என்ன அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் இயர் அதோடைய மதிப்பா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் இயர் எவ்வளவுதான் குறையுதுன்னா 20% தான் குறையுது. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்ல ஒரு 20% குறையுதுன்னா மீதி 80% என்னவோ அதான் இருக்கும். அப்ப 80%. ஓகேங்களா? இது நீங்க கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். இதுல எப்பவுமே குறையுது அப்படின்னா 100 மைனஸ் எத்தனை வருஷம் பாருங்க, 2 வருஷமா. அப்ப 100 மைனஸ் 20 போட்டீங்கன்னா 80. அப்ப 80% 2 டைம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்ப 7 into 80 into 8. ஓகேங்களா? சோ அப்ப 8 8 64ங்கிறது எனக்கு தெரியும். இந்த 2 0 நான் லாஸ்ட்ல போட்டுக்கிறேன். 8 8 64னா 64 into 7 என்னன்னு பாருங்க. 7 20 8க்கு 8 மீதி 2 6 42 42 2 44. அப்ப 448. இந்த 2 0 ஆட் பண்ணீங்கன்னா
44,800 அப்படிங்கறதா இப்ப இதோடைய மதிப்பு. இதுவே 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னா இன்னொரு 80/100ன்னு வந்துடும். 4 ஆண்டுகள்னா இன்னொரு டைம் அப்படியே போகும். எத்தனை டைம் சொல்றாங்களோ அத்தனை டைம் அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டே போகும். அடுத்தது 14th கொஸ்டின். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 12% உயர்கிறது. அதே சமயம் குடிபெயர்ச்சியினால் 2% குறைகிறது. அப்ப 12% இன்க்ரீஸ் ஆகுதான் அதே வருஷத்துல. ஆனா அதே வருஷத்துல 2% டிக்ரீஸ் ஆகுதான். அப்போ ஓவராலா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் சரி, அல்லது இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா அது தப்பாயிடும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. அப்ப வேற மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல அப்படி மென்ஷன் பண்ணல. ஒரு வருஷத்துல ஓவராலா ஒரு வருஷத்துல 12%, முன்னாடி வருஷம் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 12% மக்கள் அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அதே மக்கள் தொகையில 2% பேர் இடம்பெயர்வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ஓவராலா எவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 10% தான் இன்க்ரீஸ் ஆகுது. 12 இன்க்ரீஸ் ஆகி 2 குறையுது அப்படின்னா 10% தான் ஓவராலா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு வருஷமும் 10% அதிகரிக்குதுங்கிறதா இந்த இடத்துல இன்டைரக்டா மீன் பண்றாங்க. அப்படிங்கும் பொழுது 3 ஆண்டுகள்ல மக்கள் தொகை உயரக்கூடிய சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இதுல இனிஷியலா எவ்வளவு மக்கள் தொகை இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால எக்ஸ். இங்க உயருது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப உயருதுன்னா என்னது? 100+ போட்டுக்கணும். எத்தனை வருஷத்துக்கோ அத்தனை டைம் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 10% உயருதுன்னா 100+10 என்னது? 110. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் 110% இருப்பாங்க. அடுத்த செகண்ட் இயரும் அதே பர்சன்டேஜ் தான், அதனால 110%. அடுத்து தேர்ட் இயரும் 110%. ஓகேங்களா? சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. எப்பவுமே இந்த மாதிரி வேல்யூ கொடுக்குறாங்கன்னா கீழே ஒரு 100 வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து பர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சோ மீதி இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல். அப்ப 11 × 11 × 11 என்னன்னா 1331. ஓகேங்களா? அது இல்லாம இங்க என்ன இருக்கு? ஒரு 10 இருக்கா? அப்ப 1331/10 என்ன வந்துரும்? 133.1 வந்துருமா? சோ அப்ப x × 133.1 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு? ஒரு 100 இருக்கா? சோ இப்போ 70/100 இருந்துச்சுன்னா இது எப்படின்னு எழுதலாம்? 70% எழுதுவீங்களா? இல்லைன்னா 70% எப்படி எழுதுவோம்? 70/100 எழுதுவோமா? சோ அதே மாதிரிதான். அப்ப இதை பர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா x × 133.1% அப்படின்னு எழுதலாமா? சோ அப்ப இனிஷியலா 100% இருந்திருப்பாங்க. 100% எக்ஸ்ன்னு இருந்திருக்கும். ஏன்னா 100%ஓட வேல்யூ என்னன்னா 1. அப்ப எக்ஸ்ல இருந்திருக்குன்னா இப்ப 133.1% இருக்குன்னா எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னா 33.1% உயர்ந்திருக்கு. 100 விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதைத்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் இந்த மெத்தட்ல. அப்ப 33.1% வந்து உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். ஒரு எண்ணானது முதலில் 20% அளவு குறைக்கப்பட்ட பின்பு 20% அளவு அதிகரிக்கிறது. இவ்வெண் முதலில் கொடுக்கப்பட்ட எண்ணின் அளவில் 50% குறைவாகும் எனில் அந்த எண்ணை காண்கன்றாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு எண் எப்பவுமே நம்ம என்னன்னு எடுத்துப்போம்னா 100 அப்படின்னு 100% எடுத்துப்போம். ஓகேங்களா? அந்த எண் அப்படிங்கிறது எக்ஸ். அந்த எக்ஸ்ங்கிறது பர்சன்டேஜ்ல உள்ளனா 100%. ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த எண்ணை 20% குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 20% அதிகரிக்கிறாங்க. இந்த மாதிரி சேம் பர்சன்டேஜ் குறைச்சு சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா எப்பவுமே அது ஓவராலா என்ன ஆகும் அப்படின்னா குறையும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். சோ எவ்வளவு குறையும்? அந்த குறைந்த சதவீதம் ஓவராலா இந்த மாதிரி 2 ப்ராசஸ் பண்ணதுக்கு பதிலா ஒரே டைம்ல பண்றாங்க அப்படின்னா அந்த குறைந்த சதவீதம் அப்படிங்கிறது x²/100 அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ அப்ப அந்த இது படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஓவரால் குறைவு சதவீதம் என்னன்றத பாருங்க. குறைவு சதவீதம் ஈக்குவல் டு x²/100 போது எக்ஸ்ங்கிறது என்னது? 20. அப்ப 20 × 20 டிவைடட் பை 100. அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல். 2 2s என்னது? 4. அப்ப 4% குறையுது அப்படின்றாங்க. சோ அப்போ ஓவராலா இதுல என்ன ஆகுது அப்படின்னா 4% குறையுது. அப்ப அந்த 4% குறையுதுங்கிறோம்ல, அதுதான் எவ்வளவு வேல்யூ அப்படின்னா 50ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எண் முதல் கொடுக்கப்பட்ட எண்ணின் அளவில் முதல்ல 100% கொடுத்திருப்பாங்க. அதை விட இப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னா 50 குறைவாக இருக்கான். அப்ப ஓவராலா எவ்வளவு பர்சன்டேஜ் குறையுதுன்னா 4% குறையுது. அப்ப 4% குறையுது. பர்சன்டேஜ் வைஸ் 4% குறையுதுங்கிறாங்க. நம்பர் வைஸ் எவ்வளவு குறையுதுன்னா முன்னாடி இருந்ததோட 50 குறையுதுங்கிறாங்க. விச் மீன்ஸ் அந்த 4%ங்கிறத 50 அப்படிங்கறதுல இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. ஒரு நாள் 4, 25 நாள் என்னது 100,
சோ அப்ப 100% என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் அந்த எண். ஏன்னா எண்ணுங்கிறத நம்ம என்ன எடுத்தோம் 100%. அப்ப 25 × 50 எவ்வளவுன்னு பார்க்கணும். இந்த பெர்சன்டேஜ்க்கு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல், ஏன்னா டைரக்டா இருக்கனால. 25 × 5 125. அப்ப 125 இங்க ஒரு 0 இருக்கனால 0 போட்டுக்கோங்க. அப்ப x is equals 1250. அப்ப அந்த எண் வந்து 1250. ஓகேங்களா? சோ இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 டைம் குறைஞ்சத ஒரே டைம்ல குறைஞ்சா எவ்வளவு அப்படிங்கறத பாருங்க. 4%. அடுத்தது அவங்க முதல்ல கொடுக்கப்பட்ட எண்ணின் அளவில், அதாவது 100%இருந்து ஒரு 50ங்கிறது குறைவா இருக்குங்கிறாங்க. சோ அப்ப குறைவு எவ்வளவு குறையுதுங்கிறது பெர்சன்டேஜ் வைஸ் 4%ங்கிறது இப்பதான் கண்டுபிடிச்சோம். அப்ப பெர்சன்டேஜ் வைஸ் 4% குறையுது, கவுண்ட் வைஸ் 50 குறையுதுன்னா அந்த 4%ங்கிறதா 50 அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க 100%. அந்த எண்ணுங்கிறது என்னன்னு எடுத்தோம் 100%. அப்ப 100% என்ன 4%ங்கிறது 50னா 100%ங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 16வது கேள்வி. ஒரு எண்ணில் 20% அதே எண்ணில் 5 மடங்கை விட 35 குறைவு எனில் அந்த எண்ணை காண்க. ஃபர்ஸ்ட் 5 மடங்கு அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 2/5 எழுதுவோமா? 2/5 பெர்சன்டேஜ்க்கு மாத்துங்க. ஃபிராக்ஷனா இருக்கிறது பெர்சன்டேஜ்க்கு மாத்துங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ்? 4×5 25 100. அப்ப 40%ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு எண்ணுடைய 20%க்கும் அதே எண்ணுடைய 40%க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் என்னன்னா 35 அப்படின்றாங்க. அதாவது ஒரு எண்ணின் 20% அதே எண்ணின் 40% விட 35 குறைவு அப்படின்றாங்க. அப்ப 25%க்கும் 40%க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் அந்த 35ங்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. எப்பவுமே ஒரு எண்ணை நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? எக்ஸ். அத பெர்சன்டேஜ்ல எவ்வளவு எடுத்துப்போம்? 100%ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்ப அந்த எண்ணோட 20%க்கும் அதே எண்ணுடைய 5 மடங்கு அப்படின்னா 40% அர்த்தம். அப்ப அந்த 40%க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 35னா 20க்கும் 40க்கும் டிஃபரன்ஸ் என்ன பெர்சன்டேஜ் வைஸ்? 20%. அப்ப அந்த 20%ங்கிறதா 35ங்கிறத இந்த இடத்துல இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. அப்ப அது நம்ம புரிஞ்சுட்டு எடுத்துக்கணும். அப்ப 20%ங்கிறது 35னா அந்த எண் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அந்த எண் என்ன? 100%. அப்ப 100%ங்கிறது என்ன? அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 5 20 100. பெர்சன்டேஜ் சிம்பிள்க்கு பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப 5 இருக்கு, இங்க 35 இருக்கு. இதை கிராஸா இருக்கனால மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப x is equals 35 × 5. சோ அப்ப என்ன வரும்? 175. ஆன்சர் என்னன்னா 175. அப்ப அந்த எண் என்னது? 175. இந்த இடத்துல 2/5 கொடுத்துட்டாங்களே, ஐயோ என்ன பண்ணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. 2/5னா எவ்வளவு பெர்சன்டேஜ்? 40%. அப்ப ஒரு எண் 20%க்கும் அதே என்னுடைய 40%க்கும் வித்தியாசம் எவ்வளவுனா 35. அதாவது 40%-ஐ விட 20% 35 குறைவா இருக்குன்னா இந்த இடத்துல பெர்சன்டேஜ் வைஸ் 20% is equal to 35 அப்படிங்கறத புரிஞ்சுட்டு சால்வ் பண்ணு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் P இன் வருமானம் Q ஐ காட்டிலும் 25% அதிகம். அதாவது P Qன்னு 2 பேர் இருக்காங்க. P இன் வருமானம் Q ஐ காட்டிலும், Q விட அதிகம்ன்றாங்க. சோ அப்ப Q வந்து Q ஓட கம்பேர் பண்றாங்க. அப்ப Q 100% இருக்குன்னா Q விட P வந்து 25% எக்ஸ்ட்ரா இருக்குமா? அப்ப P எவ்வளவு? 124% வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா இப்போ அப்படியே திருப்பி கேக்குறாங்க. Q இன் வருமானம் P ஐ காட்டிலும் எவ்வளவு சதவீதம் குறைவு? அதாவது Q உடைய வருமானம் P யோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கம்மியா இருக்கும் அப்படின்றாங்க. எடுத்த உடனே 25 சொல்லிடக்கூடாது. இந்த கம்பாரிசன் அப்போ இப்போ இந்த இடத்துல செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல Q வின் வருமானம் P ஐ காட்டிலும், அப்ப P யோட கம்பேர் பண்றாங்கன்னா P 100% இருக்கும் பொழுது Q ஓடது என்னன்னு பார்த்து அதுக்கப்புறமா எவ்வளவு குறையுது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ இதை இப்படியே டைரக்டா நீங்க சால்வ் பண்ணாலும் கரெக்ட் தான். 125% இருக்கிறது 100-ஆ மாறுச்சுன்னா 100ங்கிறது எவ்வளவா மாறும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். பட் ஆனா இந்த மாதிரி மெத்தடுக்கு அது வந்து உங்களுக்கு பேசிக் கான்செப்டுக்காக நான் அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க. இவன் 100% இருக்கானா 125% இருக்கான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி. இப்போ இது படி Q P விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 25% கம்மியா இருக்கா? அதை மேல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது டிவைடட் பை. அடுத்து யாரோட Q கம்பேர் பண்றாங்க? P யோட கம்பேர் பண்ணி தானே எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ அப்ப P யோட கம்பேர் பண்றாங்கன்னா P யோட வேல்யூ என்னவோ அதை தூக்கி கீழே போட்டுருங்க. 125. இதை பெர்சன்டேஜ்க்கா கன்வெர்ட் பண்றதுக்காக இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப இன்ட்டு 100 போட்டீங்கன்னா
ஓர் 25 25, 5 25 125. பர்சன்டேஜ் கேன்சல். ஓரஞ்சு 5 25. அப்ப 20% அப்படிங்கறது ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா? அப்ப என்ன கேக்குறாங்க, எவ்வளவு குறைவுன்னு கேக்குறாங்க, அதை மேல போட்டுருங்க. கேக்குறத மேல போட்டுருங்க. டிவைடட் பை யாரோட கம்பேர் பண்ணும்போது பியோட, அப்ப பியோட வேல்யூ கீழே போட்டுருங்க. ஓகேங்களா? சோ அப்ப கம்பேர் பண்றதை கீழே பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுங்கனால இன்ட்டு 100 போட்டீங்கன்னா ஃபைனலா வர ஆன்சரோட பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப 20%. அடுத்தது 18வது கேள்வி. ஒரு மாணவர் 35% மதிப்பெண் பெற்றால் தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். அதாவது பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 35%. ஓகேங்களா? சோ அவர் எவ்வளவு பெற்றால் பாஸ் பண்ணிடலாம்? 35% பெற்றால் பாஸ் பண்ணிடலாம். இப்போ மாணவர் மொத்த மதிப்பெண்களில் 30% மட்டுமே பெற்று 25 மதிப்பெண்கள் குறைவால் தேர்ச்சி பெற தவறுகிறார். ஆனா அந்த பர்சன் எவ்வளவு பெறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30% மார்க் தான் வாங்குறாரு. அவர் பாஸ் ஆகணும்னா இன்னும் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னா ஒரு 25 மார்க் வாங்கியிருந்தாரு அப்படின்னா அவர் பாஸ் ஆயிருப்பாரு. ஓகேங்களா? சோ அவரு மொத்தமா 30% மார்க் வாங்கியிருக்காரு. ஆனா அவரு ஃபெயில் ஆயிட்டார். ஏன்னா 35% எடுத்தாதான் பாஸ் ஆக முடியும். அப்ப அவர் இன்னும் எவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா 25 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா அவர் பாஸ் ஆயிருப்பாரு அப்படின்னா தேர்ச்சி பெறும் மொத்த மதிப்பெண் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. மொத்த மதிப்பெண் அப்படிங்கிறது 100%. இப்ப அந்த 100% அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பர்சன் 35% எடுத்தா பாஸ் ஆயிருவான். ஆனா 30% தான் எடுத்திருக்கான். இப்ப அவன் இன்னும் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கணும்னா 5% மார்க் எடுத்திருந்தானா அவன் பாஸ் ஆயிருப்பான். அதே மார்க் வைஸ் சொல்றது போது 25 மார்க் எடுத்திருந்தா அவன் பாஸ் ஆயிருப்பான் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா இந்த 5%ங்கிறதா 25 மார்க் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது. அப்போ 5%ங்கிறது 25னா மொத்த மதிப்பெண் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. மொத்த மதிப்பெண்ணா 100%. அப்ப 100%ங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஓரஞ்சு 5, ஐ5 25. பர்சன்டேஜ்க்கு பர்சன்டேஜ் கேன்சல். இங்க எக்ஸ் இருக்கு, கிராஸா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 5 இங்க 100 கிராஸா இருந்தா மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 100 into 5 என்னது 500. அப்ப மொத்த மதிப்பெண் 500. அப்ப 500 மதிப்பெண்ல அவன் 35% எடுத்தா பாஸ் ஆயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது that person got 30%. சோ ஆனா 35 எடுத்திருந்தா பாஸ் ஆயிருப்பான். அப்ப எவ்வளவு கம்மியா எடுத்திருக்கான் அப்படின்னா 5% கம்மியா எடுத்திருக்கான். அதை இவங்க டைரக்டா மார்க்ல சொல்லிருக்காங்க, அவன் 35 கம்மியா எடுத்திருக்கான்னு. அப்ப 25 மதிப்பெண் கம்மியா எடுத்திருக்காங்கிறதும் 5% கம்மியா எடுத்திருக்கான் அப்படிங்கிறதும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணுதான். இதுல 1%ல இருக்கு, இன்னொன்னு வேல்யூவா இருக்கு. அப்ப இந்த பர்சன்டேஜ் 5%ங்கிறதோடைய வேல்யூ தான் என்னன்னா 25 அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு சால்வ் பண்ணணும். அப்ப 5ங்கிறது 25னா 100%ங்கிறது என்னவா இருக்கும்? 500 இருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு எண்ணை 40% குறைக்கும் போது அந்த எண் ஒரு எண் 100% இருக்கு. அந்த எண்ல 40% குறைக்கும் போது அந்த எண் என்னவாயிடும்? 60% மாறிடுமா? சோ அப்ப அந்த எண்ணானது மற்றொரு எண்ணின் 2/3 சமமாக இருக்கிறது எனில் அந்த எண்களுக்கு இடையான விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் ஏன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு நம்பர் பின்னு எடுத்துக்கோங்க. எப்பவுமே பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்கன்னா அது மொத்தமா எவ்வளவு இருக்கும்னா 100% இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் 100% இருக்கு. இப்போ இந்த நம்பர்ல இருந்து ஒரு 40% குறைக்கிறாங்க. அப்ப 40% மைனஸ் பண்றாங்கன்னா அந்த எண் இப்ப எவ்வளவா மாறும்? 60% மாறும். ஓகேங்களா? சோ அப்ப 100% இருந்தது 60% மாறுது. அப்ப 60% ஆஃப் ஏங்கிறதா இப்ப இருக்கு. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மற்றொரு எண்ணுடைய 2/3 ஈக்குவல் அப்படின்றாங்க. மற்றொரு நம்பர் அப்படிங்கிறது பி. அப்ப பியோட 2/3 ஈக்குவல் அப்படின்றாங்க. அப்ப 2/3 ஆஃப் பிக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த எண்களுக்கு இடையான விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. விகிதம் அப்படின்னா என்னன்னா A/B என்னன்னு கேக்குறாங்க. A/B எப்படி எழுதலாம்? A/B எழுதலாமா? சோ இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை A/B ஃபார்மேட்டுக்கு மாத்துனீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 60% எப்படி எழுதலாம்? 60/100 A which is equal to 2/3 of B ன்னு எழுதலாமா? சோ அடுத்து கேன்சல் பண்ணுங்க. 0க்கு 0 கேன்சல். அடுத்தது 3 2 6 I 2 10. சோ இப்ப 3/5A equal to 2/3 of B அப்படின்னு இருக்கா? சோ இப்போ இந்த Bங்கிறது மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துடும். அப்ப A/B equal to இங்க இருக்க 2/3 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு இங்க இருக்க 5 டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 5 இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? மேல நியூமரேட்டர் போயிடும். இங்க நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய 3 இந்த சைட்க்கு வரும்போது என்ன ஆயிடும்? ரைட் ஹேண்ட் சைடுக்கு கீழே வந்துடும். அப்ப 3 வந்துடும். அப்ப
5 2 சார் என்னது 10 by 9 9 சார் 3 3 சார் என்னது 9. அப்போ a by b equal to 10 by 9 இருக்கு. அப்ப a is to b equal to a by b எப்படி எழுதலாம்? a is to b ன்னு எழுதலாமா? அப்ப a is to b equal to 10 is to 9 எழுதலாம். அப்ப ஆன்சர் என்னன்னா 10 is to 9. ஆனா ஆப்ஷன்ல பாருங்க 9 is to 10 இருக்கு. சோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க. முதல் எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்குமான விகிதம் என்னன்னு தான் கேக்குறாங்க. அப்ப 10 is to 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். a என்பவர் 35% மதிப்பெண் பெற்று 12 மதிப்பெண்களில் தோல்வி அடைகிறார். பி என்பவர் 44% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற தேவையான மதிப்பெண்ணை விட 15 மதிப்பெண் அதிகமாக பெறுகிறார் எனில் தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஒரு பர்சன் பாஸ் ஆகணும். பாஸ் பர்சன்டேஜ் எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஒரு பர்சன் என்ன பண்றாரு? ஏங்கிறவரு 35% எடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஆனாலும் தோல்வி அடைகிறார். பாஸ் ஆகல. ஏன்னா இவர் எடுத்தது 35%. இன்னும் அவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்குன்னா 12 மார்க் எடுத்திருந்தாரு அப்படின்னா, அதாவது இங்க இருந்து இதுக்கு வரணும், ஏல இருந்து பி பாஸ்க்கு வரணும் அப்படின்னா இந்த நடுவுல அவர் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கணும்னா 12 மார்க் வாங்கியிருந்தாரு. இங்க இருந்து இங்க வரும்போது 12 மார்க் அவர் வாங்கியிருந்தாரு அப்படின்னா பாஸ் ஆயிருப்பாரு. அடுத்தது இன்னொரு பர்சன் யாருன்னா பி. பிங்கிறவர் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னா 44% வாங்கிட்டாராம். ஆனா அவர் தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்ணை விட 15, பாஸ விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காருன்னா 15 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காராம். அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய மதிப்பெண் எவ்வளவுனா 15. அதே மாதிரி இந்த பாஸுக்கு முன்னாடி பாஸ்ல இருந்து ஏ பெற்ற மதிப்பெண்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 12. அப்படின்னா தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஏல இருந்து பிக்கு வரணும்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. ஏக்கும் பிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? இவன் 35%, இவன் 44%. அப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல ஓவராலா எவ்வளவு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்னா 9% டிஃபரன்ஸ். ஓகேங்களா? மார்க் வைஸ் பாத்தீங்கன்னா ஏ பாஸ் ஆகுறதுக்கே 12 மார்க் வாங்கணும். அது இல்லாம பி கிட்ட போகணும்னா ஒரு 15 மார்க் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்ப மார்க் வைஸ் ஓவராலா ஏக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 + 15 எவ்வளவு? 27. சோ அப்ப ஏக்கும் பிக்கும் பர்சன்டேஜ் வைஸ் டிஃபரன்ஸ் 9%. ஏக்கும் பிக்கும் மார்க் வைஸ் டிஃபரன்ஸ் என்னன்னா 27. சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 9%ங்கிறதா 27 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா? எனக்கு தேவை பாஸ் பர்சன்டேஜ். அப்ப பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எனக்கு இங்க ஏவோட வேல்யூ 35ன்னு தெரியும். இந்த 12 மார்க்குக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னு தெரிஞ்சுன்னா அதை இந்த 35ஓட ஆட் பண்ணா பாஸ் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். கரெக்டா? அப்ப இந்த 12 மார்க்குங்கிறது எக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த 12 மார்க்கோட பர்சன்டேஜ் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை 35ஓட ஆட் பண்ணனா எனக்கு பாஸ் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். அப்ப எனக்கு எக்ஸ் பர்சன்டேஜ்ங்கிறது என்னன்னு தெரியணும். ஆனா அந்த எக்ஸ் பர்சன்டேஜோட வேல்யூ என்னன்னா 12 மார்க். இப்ப பாக்ஸ் மெத்தட் 4 9 9 3 9 27 ஒரு 3 3 4 3 12. சோ அப்ப கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இங்க இதோட மல்டிபிள் ஆயிடும். அப்ப 4% அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? சோ அப்ப இந்த 12 மார்க்குங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 4% ஈக்குவல். நான் 35 எடுத்திருக்கேன் அப்படின்னா இன்னொரு 4% எடுத்திருந்தேன்னா பாஸ் ஆயிருப்பேன். அப்ப பாஸ் பண்ண எவ்வளவு? 4%னா 35 எடுத்துட்டேன். 4% எடுத்தா பாஸ் ஆயிருவேன். அப்ப எவ்வளவு பாஸ் பர்சன்டேஜ்? 39%ங்கிறதா பாஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? இதுவே நீங்க இந்த இடத்துல 15 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5%ன்னு கிடைக்கும். அப்ப 44ல இருந்து 5% மைனஸ் பண்ணேன்னா 39% வந்துடும். அப்படி போட்டாலும் கரெக்ட் தான். இல்ல மேம் நான் 100% கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா 35% கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிக்கிறேன், எப்படி வேணாலும் போடலாம். தட் இஸ் அப் டு யூ. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த 20 கேள்விகளுக்கான விடை. இதை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சம் கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன்ட் இன் டீடைல்டு மேனர். பட் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ்ல இதை இப்படியும் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது நான் டைரக்டா ஷார்ட்கட்ல போட்டேன்னா புரியாது. சோ அதனால நீங்க பேசிக் கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இன்னும் கிளியரா புரியும். சோ இதை வாட்ச் பண்ணிடுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். For more videos, stay tuned with us. Thank you.